பையனோட கரண்ட் லவ்வரும் எக்ஸ் லவ்வரும் இந்த பையன் முன்னாடி மீட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான, அது ஒன்லைனாக சொல்ல முடியாது, ஒன்லைன் என்னென்னு சர்ப்ரைசிங்காகவே பார்க்கலாம். பட் லவ்வை மட்டும் வச்சு ஒரு சுவாரஸ்யமான கதை பண்ணியிருக்காங்கன்னா. வணக்கம் வியூவர்ஸ், பாக்கெட் நியூஸ்லேருந்து சிவராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ வித் லவ். படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த படத்தோட போஸ்டர்ஸு, ட்ரைலர்ஸு இதெல்லாம் பெரிய எதிர்பார்ப்பை ஜென்ரேட் பண்ணலைனாலும் உள்ளே போய் உட்காந்து படம் ஸ்டார்ட் ஆனதுமே அடடா நல்லா இருக்கே பார்க்கலாம் போலையே அப்படின்னு உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சு போக 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 சுவாரஸ்யம் அள்ளிட்டு போயிட்டே இருக்குது. ஒரு ரியாலிட்டி, எதிர்பாராத சில திருப்பங்கள், எதிர்பார்த்த சில முடிவுகள், அந்த மாதிரி எல்லாமே அழகான ஒரு கோர்வையாக எடுத்து சூப்பரான ஒரு திரைக்கதையில் அந்த ஒரு கதையோட ஓட்டத்தை சூப்பராக எந்த இடத்துலையுமே முகம் சுளிக்காத மாதிரியும், அட் த சேம் டைம் எதிர்பார்த்த சில விஷயங்கள் இல்லாத மாதிரி போய் ஏமாற்றத்தை கொடுக்காத மாதிரியும், எதிர்பார்த்ததை அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நடக்காத மாதிரியும், கதையில் இப்படி தான் சில விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணாலும் அப்படிலாம் இல்லை, இதை விட வித்தியாசமாக இன்னும் பெட்டராக எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து கதையை அவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்காரு நம்ம கதையோட இயக்குனர். பெர்ஃபார்ம் பண்ணியிருந்த எல்லாத்தையுமே நடிக்கிறாங்க அப்படின்றது இல்லாமல் கதையோட சுவாரஸ்யமும் சாராம்சமும் அழகாக இருந்தது படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ்ங்க. அதில் இருக்கிற கேரக்டர்ஸு, ட்ராவல் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்குமான அந்த கதாபாத்திரத்துக்கான வடிவமைப்பு, இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி சொல்லவே வேணாம், அந்த படத்தோட லவ் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அந்த கலரு, ஃபீலு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக மியூசிக் சொல்லி ஆகணும். இன்னமும் நடக்க போகுது அப்படின்றப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த ஃபீல் ஓப்பன் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில நகைச்சுவையான விஷயங்கள் நடக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம் இமீடியட்டாக மாடிஃபை ஆனதும் சரி, அந்த ரொம்ப பயங்கரமான சில விஷயங்கள்ல இருந்து அடுத்த காமெடி சீன்ஸ் வரும்போது அது மாடிஃபை ஆனதும் சரி, ரொம்ப விரக்தியோட உச்சமாக சில விஷயங்கள் நடக்கும்போதும் சரி, இந்த இடத்துல எல்லாமே சீன்ஸை பயங்கரமாக தூக்கி நிறுத்தது மியூசிக்கும் ஒரு பெரிய பக்கம். ஃபேமிலியாக போய் ஒரு நல்ல படம் பார்க்கணும், லவ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த படத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மறக்க முடியாத, உங்கள் மனதை விட்டு நீங்காத நினைவுகள்லாம் வந்து அசை போட்டு போகிறதுக்கு ஒரு அற்புதமான படம் தாங்க இந்த வித் லவ். மறக்காமல் போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க.